ஆமணக்கு எண்ணெய் நிறைய நோய்களுக்கு அது ஒரு உள் பிரயோகம், வெளிப்பிரயோகம், அப்படி நிறைய இதுக்கு அந்த விளக்கெண்ணெய். இப்போ விளக்கெண்ணெய் ஆனால் விளக்கேற்றுற எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றான். 6 லிட்டரு நான் விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டு 100 கிராம் இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா நசுக்கி, இந்த முட்டு வலி இருக்குல்ல, முட்டு வலி இருக்குது, தசைப்பிடிப்பு, இந்த வலி இருக்கிற இடத்துலலாம் அதை தேய்ச்சிட்டு, முட்டு வலி உள்ளவர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது, குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாதீர்கள், வெறும் தரையில் படுக்காதீர்கள், எலும்புகளுக்கு சத்து தரக்கூடிய பொருள்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், கீரைகளில் நிறைய சத்துக்கள் இருக்கிறது. வணக்கம், நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம். மருத்துவம் பார்க்க முடியவில்லை அல்லது மருத்துவம் பார்ப்பதற்காக நம்மை அழைத்து போவதற்கு யாரும் இல்லை. மருத்துவம் போய் சேராத கிராமங்கள் கூட இருக்கிறது. அதுதான் பாட்டி வைத்தியம், வீட்டு வைத்தியம் என்று சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலமாகவே பல நோய்களை, பல வலிகளை போக்கக்கூடிய ஆற்றலை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பாட்டி வைத்தியத்தில் பார்த்திங்கன்னா ஆமணக்கு எண்ணெய் நிறைய நோய்களுக்கு அது ஒரு உள் பிரயோகம், வெளிப்பிரயோகம், அப்படி நிறைய இதுக்கு அந்த விளக்கெண்ணெய். இப்போ விளக்கெண்ணெய் ஆனால் விளக்கேற்றுற எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றான். நான் சொல்கிறது ஆமணக்கு எண்ணெய், அதில் சிட்ராமணக்கு எண்ணெய் நல்ல ஒரு பலன். விளக்கெண்ணெயை ஒரு 100 ml, அதில் ஒரு 15லேருந்து ஒரு 20 கிராம் போடுங்களேன். 5ல் ஒரு பங்கு எண்ணெய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் ஒரு பங்கு. உங்களுக்கு நிறைய தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். ஒரு வீட்டில் நிறைய பேருக்கு முட்டு வலி இருக்குது, வயசானவங்களாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் கூட காய்ச்சி வச்சுக்கலாம். நீங்கள் 1/2 லிட்டரு நான் விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டு 100 கிராம் இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா நசுக்கி இந்த விளக்கெண்ணெயில் போட்டு சிறு தீயில் எரிக்கணும். ஒரு 2 மணி நேரம் எரிக்கணும். இப்போ தான் ஸ்லிம்மில் வைக்கிறதுக்கு ஸ்டவ்லாம் வந்துருச்சு இல்லை, எரித்து அதை நீங்கள் வடிகட்டி ஒரு புட்டியில் அடைச்சி வச்சுக்கோங்க. புட்டியில் அடைச்சி வச்சுக்கிட்டு, இந்த முட்டு வலி இருக்குல்ல, முட்டு வலி இருக்குது, தசைப்பிடிப்பு, இந்த வலி இருக்கிற இடத்துலலாம் அதை தேய்ச்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம், அரை மணி நேரம் கூட விட்டுடலாம். விட்டுட்டு வெந்நியை நல்லா துணியில் இது பண்ணி அந்த புழிஞ்சிட்டு ஒத்தடம் கொடுங்க. வெந்நீர் ஒத்தடம். ஏன்னா வெந்நீர் ஒத்தடங்கிறது வெந்நீரில் நல்ல துணியை நனைச்சி அதை புழிஞ்சு அப்படியே ஒத்தடம் கொடுக்குறது வெந்நீர் ஒத்தடம். முட்டு வலிகளுக்கு எளிமையான ஒரு இது இந்த இதில் வீட்டிலே செஞ்சுக்கலாமே. விளக்கெண்ணெய் ஒரு பங்கு, 5 பங்கு அப்படின்னா இஞ்சி ஒரு பங்கு, இவ்வளோதான். முட்டு வலி தைலத்தை வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். முட்டு வலி தைலத்தை வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். முட்டு வலி உள்ளவர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது, குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாதீர்கள், வெறும் தரையில் படுக்காதீர்கள். இதெல்லாம் முட்டு வலியை அதிகரிக்கக்கூடியது. முட்டு வலி உள்ளவர்கள் நல்ல உணவுகளை சாப்பிடுங்கள். அசைவமாக இருந்தால் நீங்கள் வெள்ளாட்டுக்கறி சூப்பை சாப்பிடுங்கள், நெல்லிக்காய் சாப்பிடுங்கள், பிரண்டை துவையல் செய்து 10 நாளைக்கு ஒரு சாப்பிடுங்கள், மாதுளம் பழம் சாப்பிடுங்கள், பாதாம் சாப்பிடுங்கள், அத்திப்பழம். எலும்புகளுக்கு சத்து தரக்கூடிய பொருள்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கீரைகளில் நிறைய சத்துக்கள் இருக்கிறது. வெறும் மருந்துகளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. உணவுகளையும் கொஞ்சம் நம்புங்கள். அதுதான் நல்லது. ஐயா, நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், நான் என்னையா செய்வது? நெய் சாப்பிடுங்கள் ஐயா, ரொம்ப நல்ல பொருள். இதை பயன்படுத்துங்க. முட்டு வலிகளுக்கு சிறந்த வீட்டு வைத்திய முறை. நன்றி.